இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ மாறப்போகுது அப்படிங்கிற மட்டும் நமக்கு தெரியுது. ஏன்னா வேதாச்சலம், அதாவது தாத்தாவுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு தகவல் கேட்டோடனே குடும்பமே ஷாக் ஆயிடுறாங்க. அவருடைய வாழ்க்கையுடைய நாட்கள் எண்ணப்படுது அப்படிங்கிறலாம் தெரிய வரும்பொழுது இதில் வேற என் கடைசி ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யாட்ட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, நீ மகாவோட சேர்ந்து வாழ்வ, சந்தோஷமாக இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ராஜலட்சுமிக்கு ஒழுங்காக தெரியுதோ தெரியலையோ, ராஜலட்சுமிக்கு ஏற்கனவே ரெண்டு பேரும் சூர்யாவும் மகாவும் ஒரு லைட்டாக நெருங்கி பேசிக்கிட்டாலே அப்படியே காண்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாரு சூர்யா அப்படின்னா தாத்தாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க கோலம் போடும் பொழுது வா என்ன அழகாக கோலம் போடுற, சூப்பராக இருக்குது, இதுவே ஒரு ஆர்ட் மாதிரி இருக்குது, கலைநயம் மூட்டை ஜாஸ்தியாக இருக்குமா, ஓரளவுக்கு இந்த வீட்டில் யாருமே கோலம் போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அதை சித்ரா பார்த்து நம்மகிட்ட சிரிப்பு சிரிக்கிறாங்க. ராஜலட்சுமியை பார்த்து ராஜலட்சுமிக்கு அப்படியே காண்டாக இருக்குது. சாப்பிடும் போது எப்பயுமே மகா பரிமாறம் மட்டும் தான் செய்வாங்க. திருக்கும் ஐஸ்வர்யாலாம் உட்காந்து சாப்பிடுவாங்க, சமைக்கிறத சமைச்சிட்டு இந்த வீட்டோட மருமக ஆனால் உட்காந்து பரிமாறிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் அதை இப்போதான் ஏதோ புதுசாக தோணுமா சூர்யா என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடிப்பு தான் ஃபுல்லாக வெறும் எதுவும் மாசம் ஒரு பாசெல்லாம் வந்த மாதிரி தெரில, உட்கார வச்சு நீ ஒன்றா உட்காந்து சாப்பிடு, நீயே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே வேதாச்சலம் சந்தோஷப்படுறாரு, வா தாத்தா சந்தோஷப்படுறாரு, உட்கார வச்சு இவங்க வேற சாப்பிட வைக்க இது எல்லாத்தையும் பார்த்து ராஜலட்சுமிக்கு அப்படியே காண்டா இருக்கு. என்ன சூர்யா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல, அவள் தான் உனக்கு முக்கியமாயிட்டால, அம்மாவை அசிங்கப்படுத்தினவ, நம்ம குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சவ அப்படின்னு வசனம் பேசும்பொழுது இல்லைம்மா ப்ளீஸ்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மான்னு சொல்ல போறாரா சூர்யா. இல்லை சூர்யா கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு பேசாம தான் இருங்களாமா, என் பொண்டாட்டியோட நான் வாழ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தாத்தா பக்கத்தில் இருக்கிறதுனால பேச போறாரா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படியோ ராஜலட்சுமி முகம் கோணலா போறதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஜாலியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுலையாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சூர்யா மகாவுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு ஆத்மார்த்தமாக மனசுல இருந்து பாசத்தையும் காதலையும் காமிச்சா நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் நடிப்பை மட்டும் நடிக்காம அடுத்த நாளே திருப்பி மாறாமன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.